ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறை வார்த்தை பகிர்வு நிகழ்வு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே நாம் சிந்திக்க இருப்பது முதலாம் யோவான். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய செய்தியிலே திருத்தூதரான யோவான் பெரியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, சிறியவர்களுக்கு என்று தன்னுடைய செய்தி எழுதுகிறேன் என்று குறிப்பிட்டுவிட்டு, உலகம் சார்ந்த பொருட்கள் மீது நீங்கள் அன்பு வைக்க வேண்டாம், அவை உங்களை பாவத்திற்கு இழுத்து கொண்டு சென்றுவிடும். உலகம் சார்ந்த பொருள் மீது நீங்கள் அன்பு கொண்டிருப்பீர்களானால் அவை உங்களை தீச்செயல்களிலே உங்களை இழுத்து கொண்டு போகும். உடல் ஆசை, பொருளாசை, மண்ணாசை, பொன்னாசை என்று கடவுளுக்கு விரும்பாத ஒரு செயல்களிலே அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும். கடவுளிடம் அன்பு செலுத்துங்கள், அவர் ஒப்பற்றவர். உலகம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் உங்களை விட்டு போய்விடும். இந்த மண்ணோ, பொன்னோ, பொருளோ அனைத்தும் உங்களோடு இருப்பது கிடையாது. இறுதி வரை உங்களோடு இருப்பது தந்தையாம் கடவுள் மாத்திரமே. அவர் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பு எப்பொழுதும் மாறாத அன்பாக இருக்கும். ஏனென்றால் அவரே நமக்காக தமது உயிரை கொடுத்து நம்மை அன்பு செய்திருக்கிறார். பாவத்திடமிருந்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று திருத்தூதரான யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே அழகா நமக்கு சொல்லி இருக்கிறார். நற்செய்தி வாசகத்தை நாம் பார்ப்போமானால், ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவலின் மகளான அண்ணா நமக்கு எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். வயது 84, ஜெபிப்பதற்கு வயது தேவையில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அனைவருக்கும் அறிவித்துக் கொண்டிருந்ததாகவும், தினசரி அவர் ஜெபத்திலே ஈடுபட்டிருந்ததாகவும், எருசலேம் ஆலயத்திலே அவர் ஜெபித்ததாகவும் லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். பொதுவாக வயது ஆக ஆக நம் உடலிலே வலு குறையும், நடக்க முடியாது, பிரச்சனைகள் வரும், சோர்வு வரும். ஆனால் இவை அனைத்தையும் கடந்து ஜெபம் என்ற ஒன்றிலே இறைவனோடு இணைந்திருந்த இந்த அண்ணா நமக்கு ஒரு முன்மாதிரி. தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் கூட ஆண்டவரை பற்றி அறிவித்திருக்கிறார். இந்த செய்தி பிறக்க போகின்ற புத்தாண்டிலே நமக்கு ஒரு உத்வேகமாக இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கும் இறைவனை பற்றி அறிவிப்பதற்கும் வயது ஒரு தடை அல்ல என்பதை அண்ணா இங்கு எண்பித்திருக்கிறார். இதைதான் லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். இந்த அண்ணா இறைவாக்கினராகவும் இருந்தார். ஏனென்றால் அவர் இயேசுவை பற்றி அறிவித்தார். நாமும் பிறந்திருக்கின்ற பாலகனை பற்றி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். எத்தனையோ வகையிலே அவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு செய்த கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக வாழ வேண்டும். அதைதான் பிறக்க இருக்கின்ற புத்தாண்டிலே இறைவன் நமக்கு வரமாக தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. புதிய ஆண்டை கடவுள் நமக்கு கொடுக்க போகிறார். புதிய ஆண்டு, புதிய இதயம், புதிய மனிதர்கள், புதுசாக எல்லாவற்றையும் பார்ப்போம். அதனால் பழையதை மறந்து விடாமல் எங்கிருந்து நாம் வந்தோம் என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் யார், நம்முடைய இறந்த காலம் என்ன, நம்முடைய எதிர்காலம் எதை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கடவுளை நாம் சுமந்து செல்பவர்களாக இருக்க வேண்டும். செல்கின்ற இடமெல்லாம் இந்த கடவுளை சுமந்து செல்வோம். அறியாதவர்களுக்கு கடவுளை அறிவிப்போம். நன்மைகளால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். அப்படி நாம் செய்கின்ற பொழுது பிறக்க இருக்கின்ற புத்தாண்டு நமக்கு வளமிக்க ஒரு ஆண்டாக மாற்றி இறைவன் கொடுப்பார் என்பதில் ஐயம் கிடையாது. இந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமைவிட்டோம். இறைவனேசி என்று வாழ்த்து தருவாரா.